கோவையில் அதிக லாபம் தருவதாக வியாபாரிகளிடம் 1,02,00,000 ரூபாய் மோசடி செய்த தம்பதியை போலீசார் கைது செய்தனர். கோவை பூ மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்த தமிழ் பாண்டியன் என்பவர் பூஜை பொருட்கள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு வந்த பழகிய விஜயகுமார், பிரியதர்ஷினி தம்பதியினர் தாங்கள் நடத்தும் 10க்கும் மேற்பட்ட கடைகளில் முதலீடு செய்தால் லாபத்தில் பங்கு தருவதாக ஆசை வார்த்தை கூறினர். அதனை நம்பி தமிழ் பாண்டியன் 21,50,000 ரூபாய் முதலீடு செய்தார். அவர் முதலீடு செய்த பணத்துக்கு லாபம் கொடுத்த தம்பதியினர், நண்பர்கள், உறவினர்கள் யாராவது இருந்தால் முதலீடு செய்ய சொல்லுங்கள் என்று தமிழ் பாண்டியனிடம் கூறியுள்ளனர். அதன் பேரில் தமிழ் பாண்டியனின் நண்பர்கள் ரஞ்சித், சோமசுந்தரம், சுரேஷ், பொன்னழகு, கண்ணன், பாலசுப்ரமணியம், மருதபாண்டி, சிவா உள்ளிட்ட 10 பேர் தம்பதியிடம் முதலீடு செய்தனர். அவர்களுக்கு ஒரு சில மாதம் லாபத்தொகை கொடுத்த தம்பதியினர் பின்னர் கொடுக்கவில்லை என தெரிகிறது. முதலீடு செய்த 1,02,00,000 ரூபாயை அவர்கள் திருப்பி கேட்டபோது தம்பதியினர் காலம் கடத்தி வந்துள்ளனர். இதனால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த வியாபாரிகள் ஆர்எஸ்புரம் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போது தமிழ் பாண்டியன் உள்ளிட்ட 11 பேரிடம் விஜயகுமார், பிரியதர்ஷினி தம்பதியினர் 1,02,00,000 ரூபாய் வாங்கி மோசடி செய்தது தெரியவந்தது. இதையடுத்து விஜயகுமார், பிரியதர்ஷினியை போலீசார் கைது செய்தனர்.